இல்லைன்னு சொல்லாம தேவைப்பட்டதை கொடுக்கிற குணம் நிறைந்த உத்திரட்டாதி அன்பர்கள் தவிர்க்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னன்னா, சுக்கிரன் ஆதிக்கம் நிறைஞ்சு செல்வ செழிப்போடு வாழ எதை செய்யணும்னு உத்திரட்டாதியில பிறந்தவங்களோட ஆன்மாவோட கனெக்ட் ஆகிற விஷயம் இதுதான். வாழ்க்கையில உயர்ந்த இடத்துக்கு போறதுக்கு சனி பகவான் உத்திரட்டாதியில பிறந்தவங்களுக்கு கொடுக்கிற அனுபவம் எந்த விஷயத்துல இருக்கும் தெரியுமா? முன்னேற்றம் அடைஞ்சு முன்னுக்கு வர சமயத்துல எதனால பாதிப்பு ஏற்படும்னா, உத்திரட்டாதியில பிறந்தவங்க 28 வயசுக்கு மேலதான் வாழ்க்கைன்னா என்னன்னே புரிஞ்சுப்பாங்க. கஷ்டப்பட்டு சேமிச்ச பணத்தை எந்த வழியில இவங்க இழப்பாங்கன்னு அதெல்லாம் விடுங்க. உத்திரட்டாதியில பிறந்தவங்களோட வாழ்க்கையில அதிசயத்தை நிகழ்த்தக்கூடிய கடவுள் யார் தெரியுமா? உத்திரட்டாதி நட்சத்திரம் அப்படின்னாலே அபண்டன்ஸ்னு அர்த்தம். அதாவது விலைமதிப்பற்ற வளங்களை குறிக்கும் நட்சத்திரம் உத்திரட்டாதி. சாந்தமாகவும் அறிவுடனும் பொறுப்போடும் செயல்படுறவங்க. அது மட்டும் அல்ல, உதவும் குணம் நிறைந்த நபராகவும் இருப்பீங்க. செட்டிலான அமைதியான ஆர்ப்பாட்டம் இல்லாத மனநிலையோட வாழ்வது உத்திரட்டாதியில் பிறந்தவங்களுடைய இயல்பு. இந்த மனநிலை இல்லாம பல பேர் இன்னைக்கு நிம்மதி தேடி சுத்திக்கிட்டு இருக்காங்க. ஆனா உத்திரட்டாதியில பிறந்தவங்க அப்படி இல்லை. தானும் நல்லா இருக்கணும், மற்றவங்களும் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறவங்க. வற்றாத செல்வ செழிப்ப அது மட்டும் இல்ல, கேட்டதெல்லாம் கொடுக்கிற காமதேனு தான் உத்திரட்டாதியுடைய அதிதேவதை. பார்க்கடல் கடைந்து அமுதம் எடுக்கும் முயற்சி செய்யும் போது பல அற்புதமான தெய்வீக சக்திகள் வெளிப்பட்டுச்சு. அதுல முக்கியமானது இந்த காமதேனு. இல்லன்னு சொல்லாம தேவைப்பட்டதை கொடுக்கிற குணம் நிறைந்தவங்க உத்திரட்டாதியில பிறந்தவங்க தான். எப்படி கர்ணன் யார் எதை கேட்டாலும் கொடுப்பாரோ அப்படி கொடுத்து சிவந்த கரத்துக்கு சொந்தக்காரங்க தான் உத்திரட்டாதியில பிறந்தவங்க. இரக்க சுபாவம் நிறைந்த நபரா இருப்பீங்க. இப்படி எல்லாத்தையும் மத்தவங்களுக்கு கொடுக்கிற இயல்பு இருந்தாலும் கோபம்னு வந்துச்சுன்னா யாரா இருந்தாலும் சரி அடிதடிதான். ஆமாங்க, அப்படி ஒரு கோபம் வரும். இவங்களா இப்படின்னு வியப்பா இருக்கும். கோபம் வந்துச்சுன்னா எதிரில் நிக்கிறது யாரா இருந்தாலும் சரி, அது நெருங்கிய உறவா இருந்தாலும் நண்பனா இருந்தாலும் பார்க்க மாட்டாங்க. அவ்வளவு கோபம் வரும். கொஞ்சம் பார்த்து ஹேண்டில் பண்ணுங்க, அது ரொம்ப நல்லது. உத்திரட்டாதி ராசியின் அதிபதி குரு பகவான். மீன ராசியில குரு பகவான் ஒருத்தர் ஜாதகத்துல இருந்தாலே அவ்வளவு நன்மைய அள்ளி கொடுப்பாரு. இதே மீன ராசியில உச்சமடைஞ்சு ஆதிக்கம் செலுத்தும் கிரகம் சுக்கிரன். உத்திரட்டாதி நட்சத்திரத்துல பிறந்தவங்க செல்வ செழிப்போடு வாழ சுக்கிரனுடைய காரகங்களை பயன்படுத்தும். அழகான வடிவம், மிடுக்கான நடை, உடை, தன்னை அலங்காரப்படுத்திக்கிறது ரொம்ப பிடிக்கும். கண்டிப்பா மீடியால இவங்க வீட்டுல கட்டாயம் ஒருத்தர் வேலை செய்வாங்க. குரு சுக்கிரன் ஆதிக்கம் நிறைந்த மீன ராசியில ஒருத்தர் பிறந்துட்டாலே கேட்காமலேயே செல்வம் சொகுசான வாழ்க்கைன்னு தானா அமையும். மீன ராசி கடலை குறிக்கும். உலகம் உருவானதே கடல்ல இருந்துதான். அத்தனை செல்வமும் இந்த கடல்ல தாங்க இருக்கு. ஏன்னா உலகத்தை காக்குற விஷ்ணு பகவான் மகாலட்சுமியோட வாழ்கிற இடம் கடலுங்க. உத்திரட்டாதியில பிறந்தவங்க இயல்பாகவே லட்சுமி கடாட்சம் நிறைந்த நபராகத்தான் இருப்பாங்க. மீன ராசியில புதன் நீசம். அதனாலேயே கல்வி படிப்புன்னு சரியா பண்ண மாட்டாங்கன்னு சொல்றதெல்லாம் சுத்த போய். கல்வி படிப்புனா ஸ்கூல் போய் தான் படிக்கணும்னு அர்த்தம் இல்லை. உங்க ஆன்மாக்கு எந்த மாதிரியான கல்வி வேணும், உங்க சோலோட கனெக்ட் ஆகிற படிப்பு எதுன்னு புரிஞ்சுக்கிட்டு அந்த ரூட்ல கத்துக்க ஆரம்பிச்சீங்கன்னா வாழ்க்கையில மிகப்பெரிய சக்சஸ் அடைவீங்க. உத்திரட்டாதி மீனராசியின் மையத்துல இருக்கிற நட்சத்திரம். மீனராசி எனர்ஜி அதிகமா இருக்கிற இடம் உத்திரட்டாதி நட்சத்திரத்துல தான். உத்திரட்டாதி நட்சத்திரத்துல பிறந்தவங்க ஜாதகத்துல குரு மற்றும் சனியோடைய நிலை எப்படி இருக்குன்னு பார்க்கணும். ஏன்னா இதுதான் உங்க வாழ்க்கையை தீர்மானிக்கக்கூடிய கிரக சேர்க்கை. இந்த கிரக சேர்க்கை இருந்தாலோ இல்ல இந்த கிரகங்கள் எந்தெந்த இடத்துல இருக்குன்னு பார்த்துதான் அடுத்தடுத்து என்ன நடக்கும்ன்ற நிகழ்வுகளை நம்ம சரியா புரிஞ்சுக்க முடியும். ரொம்ப பொலைட்டான பர்சனா இருப்பீங்க. ஒரு விஷயத்த கத்துக்கிறதுல ஆர்வம் அதிகமா இருக்கும். எனக்கு இது வரமாட்டேங்குது, என்ன பண்றதுன்னு யோசிக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஆனா உத்திரட்டாதியில பிறந்தவங்க வேற மாதிரி. விஷயத்த பார்த்தா அதை அப்படியே செஞ்சு காட்டுவாங்க. அனுபவ அறிவு நிறைந்த நபரா இருப்பாங்க. இவங்க யாருக்காச்சும் குருவாகவோ டீச்சராகவோ இருந்தாங்கன்னா அவங்க கொடுத்து வச்சவங்கன்னு தான் சொல்லணும். இவங்க ஒரு லைப்ரரி மாதிரிங்க. பலதரப்பட்ட விஷயங்களை தெரிஞ்சு வச்சிருப்பாங்க. பல அனுபவம் நிறைந்த நபராகவும் இருப்பாங்க. குரு கிட்ட கத்துக்காம தூரத்துல இருந்து பார்த்து கத்துக்கிட்ட ஏகலைவன்னு சொன்னா இவங்களுக்கு பொருத்தமா இருக்கும். இவங்க எதையும் நேர்த்தியா செய்வாங்க.
அவ்வளவு அழகா துல்லியமான அணுகுமுறை இருக்கும். எல்லோரும் விரும்பும் நகரா திகழ்வாங்க. உங்க உதவி வேணும்னு மத்தவங்க தேடி வர்ற அளவுக்கு நடந்துப்பாங்க. டேலண்டான, அழகான, வசீகரமான நபரா இருப்பாங்க உத்திரட்டாதியில பிறந்தவங்க. இப்படி பல சிறப்புகள் இருந்தாலும் தனித்தன்மை என்னன்னு தெரியுமா? எல்லோரும் ஒரு விஷயத்த எப்படி அணுகுவாங்களோ அப்படி இல்லாம கொஞ்சம் மாறுபட்டு அணுகுவாங்க. ட்ரிக்ஸு, டெக்னிக்னு சொல்லுவாங்கல்ல, அதுல கெட்டிக்காரங்க உத்திரட்டாதியில பிறந்தவங்க. ஒரு மிஷின் இப்படித்தான் வேலை செய்யும்னு சொன்னா சிம்பிளா ஒரு டெக்னிக்கை வச்சு வேற மாதிரி ஈஸியா கண்ட்ரோல் பண்ண முடியும்னு இவங்க நிரூபிச்சு காட்டுவாங்க. இவங்களுக்குன்னு தனி ரூட் போட்டு எப்பவும் கூட்டத்துல தனி ஒருத்தனா பிரகாசம் தெரிஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. பழகுறதுக்கு அவ்வளவு இனிமையான நபர் தான் உத்திரட்டாதியில பிறந்தவங்க. இப்படி முன்னேற்றம் அடைஞ்சு முன்னுக்கு வர சமயம் எதனால பாதிப்பு ஏற்படும் தெரியுமா? பொதுவா திறமை இருக்கிறவங்களுக்கு தலகணம் இருக்கும். நீங்க கவனமா இருக்க வேண்டியது இதுலதான். ஈகோ தான் பெரும் பிரச்சனையை உண்டு பண்ணும். உங்க பொறுமையை சோதிச்சு பார்க்க தான் எல்லாரும் நினைப்பாங்க. அதுலதான் பிரச்சனையே ஆரம்பமாகும். கவனமா செயல்படுங்க. உங்க வளர்ச்சியை பிடிக்காத பல பேர் இருக்காங்க. உங்களை யூஸ் பண்ணி தூக்கி போடுறவங்க தான் நிறைய பேர். உங்க திறமை வேணும், உங்க அறிவு வேணும், ஆனா உங்களோட வளர்ச்சி மட்டும் அவங்களுக்கு இருக்கணும்னு நினைப்பாங்க. யாருக்கிட்ட பழகினாலும் பார்த்து கவனமா பழகுங்க. ஒரு 28 வயசுக்கு மேல வாழ்க்கைன்னா என்ன, உலகம்னா என்னன்னு உங்களுக்கு நல்லாவே புரிஞ்சிடும். ரொம்ப சரியா நடந்துப்பீங்க. உள்ளன்போட, பாசத்தோட, கள்ளங்கபடம் இல்லாம பழகுற உங்களுக்கு ஏதாச்சும் ஒண்ணு பண்ணி உங்களை கீழே இறக்கி விடணும்னு ஒரு கூட்டம் சுத்திக்கிட்டே இருக்கும். பார்த்து நடந்துக்கோங்க. ஒரு புயல் இல்ல மழை வருதுன்னா எந்த திசையில இருந்து எப்படி போகும்னு தெரிஞ்சு விவசாயிகள் பயிர் செய்வாங்க. காலமும் மாதமும் தெரிஞ்சு பயிர் செய்யறது விவசாயிக்கு கைவந்த கலை. உத்திரட்டாதியில பிறந்தவங்க கிட்டத்தட்ட ஒரு விவசாயி மாதிரி தான். எந்த திசையில பயணம் செஞ்சா அவங்க வாழ்க்கையில முன்னேற்றம் வரும்னு அனுபவத்துல சீக்கிரமாவே கத்துப்பாங்க. உத்திரட்டாதி நட்சத்திரம் குறிக்கிறது தென்கிழக்கு திசைய. தென்கிழக்கு திசையில உத்திரட்டாதியில பிறந்தவங்க பயணம் செய்யும் போது அவங்களுக்கான செல்வ வளம் ஈஸியா, எளிமையா அவங்களுக்கு கிடைக்குதுங்க. ஏன்னா தென்கிழக்கு திசை தான் குபேர மூலைன்னு வாஸ்துல சொல்லுவாங்க. லட்சுமி கடாட்சம் நிறைஞ்சு இருக்கிற இடமும் அதுதான். கஷ்டப்பட்டு சேமிச்ச பணத்தை எந்த வழியில இழப்பீங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டா உங்க வாழ்க்கையில நீங்க பண்ணக்கூடிய தவறுகளை திருத்திக்கலாம். அது என்னன்னா, வீண் ஆடம்பர செலவு செஞ்சு பணத்தை வேஸ்ட் பண்றது தான். தேவையான பொருட்கள் மட்டும் வாங்குறதுக்கு செலவு பண்ணா போதும். சுக்கிரன் அருள் நிறைந்த நபரா இருக்கிறதால செலவு செய்ய பிடிக்கும். அதனாலேயே யோசிச்சு செயல்படுறது ரொம்ப நல்லதுங்க. பிராண்டட் ஐட்டம்ஸ் தான் வாங்கணும்னு அடம் பிடிக்கிறதும் பிடிவாதமா இருக்கிறதும் நீங்க தான். எது எடுத்தாலும் சரி அது ஸ்டைலிஷா பிராண்ட் நியூவா இருக்கணும்னு நினைப்பீங்க. அதுல எந்த தவறும் கிடையாது. ஆனா அது உங்களுக்கு தேவையானு தெரிஞ்சு செலவு பண்ணுங்க. அதுதான் ரொம்ப முக்கியம். அதே போல சுத்தமில்லாத இடத்த நீங்க கண்டிப்பா விரும்ப மாட்டீங்க. அதனால நீங்க இருக்கிற இடத்த எப்பவும் சுத்தமா வச்சுக்கோங்க. எல்லாத்தையும் யூஸ் பண்ணிட்டு அப்படியே போட்டுட்டு போகாம கிளீனா சுத்தமா வச்சுக்கும் போது உங்களுக்கான செல்வ வளம் அதிகமா சேரும். தொழில எப்பவும் மேல வரணும்னு கண்ணும் கருத்துமா இருக்கிற நீங்க வாழ்க்கையில அதிசயத்தை நிகழ்த்துற எந்த கடவுளை வணங்கணும்னு தெரியுமா? ஏன்னா இந்த கடவுள் தான் உங்க வாழ்க்கையில ஒளியேற்றி வைக்கக்கூடிய ஒரு மிக அற்புதமான கடவுள். யாரு எதை கேட்டாலும் மறுக்காம கொடுக்கக்கூடிய ஒரே கடவுள் சிவபெருமான் தாங்க. உங்க இஷ்ட தெய்வத்தை நீங்க எப்பவும் வணங்கிட்டே வரா மாதிரி சிவபெருமானையும் வணங்கிட்டே வரும்போது உங்களுக்கான நன்மைகள் கட்டாயம் நடக்கும். உத்திரட்டாதி நட்சத்திரம் ஒரு முரசை குடிக்கும். மியூசிக் மேல ரொம்ப ஈடுபாடு நிறைந்த நபரா இருப்பீங்க. மியூசிக் ரிலேட்டடா எது கேட்டாலும் உங்களை விட அதை புரிஞ்ச நபர் இல்லைன்னு தான் சொல்லணும். உத்திரட்டாதியில பிறந்தவங்க ஆருத்ரா தரிசனம் செய்யறது ரொம்ப நல்லதுங்க. ஏன்னா சிவன் நடன கோலத்துல இருக்கிறது ஆருத்ரா தரிசன தப்புதான். அதனால நடராஜர் வழிபாடு உங்களுக்கு மிகுந்த நன்மையை அளிக்கும். அதே போல உங்களால முடிஞ்சா சிவனுக்கு நீரால அபிஷேகம் செஞ்சு வணங்குங்க. அது உங்களுடைய வாழ்க்கையில ஏற்படுகிற துன்பத்திலிருந்து விலகிறதுக்கு ஒரு உறுதுணையா இருக்கும். எல்லாம் வல்ல இறைவன் எல்லோருக்கும் எல்லா நலங்களையும் வளங்களையும் கொடுக்கணும்னு மனதார வேண்டிக்கிறேன். உங்களை அடுத்த பதிவுல சந்திக்கிறேன்.